இதில் பாருங்க, a train at 72 km/h crosses a telegraphic pole in 4 seconds. What is the length of the train? ஒரு ட்ரெயின் வந்து 72 km/h ஸ்பீடில் போகுது. அது வந்து ஒரு டெலிகிராஃபிக் போல், அதாவது கடக்குது. அந்த ட்ரெயினுடைய லென்த் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். போன இடம் நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரெயினோட லென்த் கொடுத்துருந்தாங்க, அடுத்தது ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிச்சோம். இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ட்ரெயினுடைய லென்த் கண்டுபிடிக்கிறோம். இது ரொம்ப பெருசாக ஒன்று இல்லை. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிக்கிறோம். ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து 72 km/h. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டைம் ஈக்குவல் டு 4 seconds. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த் என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த்னாலே இப்போ என்ன நமக்கு டிஸ்டன்ஸ் நமக்கு ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்ட்டு டைம். சரிங்களா? இப்போ ஸ்பீடு வந்து நம்ம km/h இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு டைம் வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம km/h m/s மாற்றும். எப்படி மாற்றலாம்? 72 5/18. ஓகேவா? இது எப்படி மாற்றலாம்? 180 4 வருமா? 4 72, அடுத்தது 4 5 20. இப்போ 20 m/s கண்டுபிடிச்சாச்சா? ஸ்பீடு வந்து 20 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த டைம் அவங்களே கொடுத்தாங்க. என்னாச்சு? 20 × 4 = 80. 80 என்னது? மீட்டர். ஏன்னா நம்ம மீட்டரில் மாற்றிட்டோம் இல்லையா? 80 மீட்டர். 80 மீட்டருங்கிறது தான் ஆன்சர். ஈஸியாக இருக்குல்ல? இன்னொரு சம்பளம் பார்க்கலாம்.